ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க, என்ன தவம் செய்தனை, அதுபோல உங்களை எல்லாம் உடன்பிறப்புகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ, நான் பொறுப்பேற்க காரணமும் நீங்க தான். உங்களால் தான் நான் வளர்ந்தேன், உங்களால் தான் நான் உயர்ந்தேன், உங்களுக்காகத்தான் நான் வாழுகிறேன். இந்த பாச பிணைப்பு, உடன்பிறப்புகள் என்ற இந்த உயிர் துடிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட பந்தமா? திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான காலம் தொட்டு 75 ஆண்டுகளாக தொடர்கிற அன்பு இது. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர் வழிவந்திருக்கக்கூடிய நானும் இந்த பாச உணவைத்தான் உங்களிடத்தில் நான் பார்க்கிறேன். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் மாநில மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆர்வி சகோதரர் திருச்சியின் தீரர் KN நேரு அவர்கள். முதல்ல அவருக்கு தலைவராக என்னுடைய சார்பிலும், மேடையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பிலும், என் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நேருகிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு. இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே நாம தொடர்ந்து அடிச்சு ஆடணும். இந்த மாபெரும் மாநாட்டுக்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய அவருக்கும், அவருக்கு துணை நின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள்.